நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த வீணாவுக்கு என்னாச்சு? துர்கா ரூமுக்கு என்ன நேரத்துக்கு போனா, ஆனா இன்னும் வரல. என்னதான் பண்ணிட்டு இருக்கா? துர்காவுக்கு தெரியாம அவ ரூமுக்கு போய் அவ தலைமுடியையும் சேலையும் ஜாக்கெட்டும் எடுத்துட்டு வர சொன்னா எவ்வளவு நேரம் பண்றா பாருங்க. போனமா வேலையை முடிச்சமான்னு வரமாட்டா. நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க தெரியாத முட்டாள். அவளை நாம அனுப்பியிருக்கவே கூடாது. அதானே, துர்கா ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிக்கிற வேலைய இந்த வீணா கழுத ஏன் இப்படி ஜவ்வா இழுத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. அகிலா, நீயாவது போய் என்னன்னு பாரு. அக்கா அக்கா வரா. அக்கா, உங்க பாத்தீங்களா எப்படி வரா பாருங்க. ஏதோ தைப்பூசத்துக்கு அடி பிரதட்சணம் பண்றதா நினைப்பு அவளுக்கு. நாம இங்க பதறி போய் நின்னுட்டு இருக்கோம். அவ என்னடானா ஒழுங்காம குலுங்காம அண்ணன் நட போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு இவள வரட்டும். சீக்கிரமா வந்து தொலைடி. அந்த துர்கா கண்ணுல பற்ற போறோம். சீக்கிரமா வா. வராது. வாடி வாடி வா, சீக்கிரம் உள்ள போ. போ. ஏய், எதுக்குடி இப்படி பேந்த பேந்த முழிக்கிற? எங்க நாங்க கேட்டது? காட்டு. ஐயோ அக்கா, நாம கேட்டதை இவ கொண்டு வரல. நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா இவ வேற ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? என்ன சொல்லி உன்னை அனுப்பணும்? இப்படி கை வீசி அடி மேல அடி வச்சு நடக்கிறத பாக்குறதுக்கு தான் காத்துட்டு இருந்தோமா? இவ்வளவு நேரமா அதெல்லாம் எடுக்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? அந்த துர்காவோட முடியும் கொண்டு வரல, சேலை ஜாக்கெட்டையும் எடுத்துட்டு வரல. உன் நினைப்புதான் என்ன? உன் திருவாய திறந்து தொலை. என்ன வீணா வெறும் கையோட வந்து நிக்கிற? துர்கா தலைமுடி துணிமணி எல்லாம் எங்க? நாங்க மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம். நீ என்னடா சில மாதிரி நிக்கிற? மாமா, என்ன ஆச்சு? ஏன் நாங்க கேட்டதை எடுத்துட்டு வரல? இத பாரு, ஊமையா நிக்காம அங்க என்ன நடந்ததுன்னு வாயை திறந்து சொல்லு. கனகா, என்னை எதுவும் பண்ணிடாத. நான் வேண்டாம் தான் சொன்னேன்.
அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீயே சொல்லு, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல முடியல. அவங்க சொல்றத கேட்காமலே இருக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் கனகா, என்னை விட்டுரு. ஐயோ, கனகா, நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்லு. நானா உன்னை சொல்ல வேணான்னு சொன்னேன்? அவங்க சொன்ன என்ன வேணாலும் கேப்பியா? கொஞ்சம் விஷத்தை கொடுத்து குடின்னு சொன்னா குடிப்பியா? குடிக்க மாட்டல. உன் உசுறுனா வெள்ளை கட்டி, மொத்தவங்க உசுறுனா மண்ணங்கட்டியா? இல்ல. ஏய், முட்டி போடு. முட்டி போடுன்னு சொன்ன. துர்கா, கனகா, கனகா, நான் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன். அவரோட ஒரே பொண்ணு நானு. என்ன எப்படிலாம் செல்லமா வளர்த்தாருன்னு தெரியுமா? ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ற. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? துர்காவை நீயும் சேர்ந்து தானே கொன்ன. அப்ப நீயும் அக்யூஸ்ட் தானே? ஏய், போலீஸ் கிட்ட ஆதாரத்தை கொடுத்தா இதை விட மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்க அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்காரு. அதான் உன்னை கொலகாரியா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அப்பவே அடிச்சு வளர்த்திருந்தா நல்ல புள்ளையா இருந்திருப்ப. உன் அப்பா செய்யாத கடமைய இப்போ நான் செய்யறேன். மண்டி please, போடு. நான் சொல்றது கேளு. மண்டி கனகா, போடுறீ. மண்டி போடுறீங்கிற. ஐயோ, வலிக்குதே. ஏய், சத்தம் போட்ட உன் சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துருவாங்க. நீ தான் என்ன கூட்டிட்டு வந்தனும் தெரிஞ்சிரும். அதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நீ வேற உங்க மாமா பெரிய டான்னு வேற சொல்லிருக்க. துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து தபுக்குன்னு சுட்டுருவாரு. என்ன இல்ல, ஒன்னதான். அதனால நான் அடிப்பேனா, நீ கத்தாம வலிய பொறுத்துக்குவியா? இந்த கால் ரெண்டும் தானே என் ரூமுக்குள்ள பூனை மாதிரி வந்துச்சு. இத வலிக்குது. அம்மா, வலிக்குது. வலிக்குதா? வலிக்குதா? இப்படித்தானே மத்தவங்களுக்கு வலிக்கும். இனிமே வரமாட்டேன். அவங்க சொன்னா என்ன சொல்லணும்? பாவம் துர்கா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். சொல்லுவியா? சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களே. இனிமே கேட்பாங்க. இந்த கனகம் கேட்க வெப்பா. அவங்களுக்கு நான் கொடுக்க போற தண்டனை எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும். நீ பார்க்க தானே போற. ஏந்திரே. எழுந்திரு. என்ன கேட்காம இந்த ரூமுக்குள்ள வருவியா? வரமாட்டேன், வரமாட்டேன். போ. சாரி வச்சுட்டு போ.
நாங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, இப்ப எதுக்கு நீ அழற? ஏன் அழறேன்னு கேக்குறால, பதிலே சொல்லாம நின்னா என்ன அர்த்தம்? சொன்ன வேலையை செய்ய முடியலையேன்னு அழறியா, இல்ல அழுது நடிச்சா நாங்க எல்லாரும் திட்ட மாட்டோம்னு நினைக்கிறியா? இல்ல பெரியத்த, நான் இப்போ துர்காவை நினைச்சுதான் அழறேன். இவள என்னது, துர்காவை நினைச்சு அழுவுறியா? இந்த வீட்டுல அகிலா காவேரியை விட துர்கா மேல நீதான் கடுப்பா இருந்தவ, அது எனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்ப என்ன திடீர்னு அவன் மேல கரிசனம்? இத பாரு, நீயா மாறிட்டியா இல்ல அந்த துர்கா உன்னை மாத்திட்டாளா? ஆமாடி வீணா, நீ எவ்வளவு சுதாரிப்பான பொண்ணு. இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கலாமா? முதல்ல அழுகையை நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஹே வீணா, எத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வாயை மூடிட்டு இருந்தா எப்படி? இப்ப நீ பேசல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. அத்தை, நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா யாரும் கோவப்படக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து அந்த துர்கா இருக்கல்ல, ஆமா, அவளுக்கு இப்ப என்ன? அது வந்து துர்கா துர்கா ரொம்ப பாவத்தை. பாவமா? நம்ம அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறோம், ஆனா அவ ரொம்ப பாவம் அத்தை. அவளை நினைச்சு எனக்கு அழுகையா வருது. என்னங்க ஆச்சு இவளுக்கு? அப்படி போடு. இப்பதான் வீணாவோட சுயரூபமே தெரியுது. காவேரி, நீ சொன்னது சரிதாண்டி. துர்கா மேல இவ ரொம்ப பாசமா இருக்கான்னு நீ அன்னைக்கு சொன்னப்போ நான் நம்பல. இப்போ நம்புறேன். இவ துர்காவோட கை கோத்துக்கிட்டு நமக்கு ஏதோ பெருசா பண்ண போறான்னு மட்டும் தெரியுது. அத்தை, அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. ஆனா ஒண்ணு அத்தை, துர்கா ரொம்ப நல்லவ. ஏய், நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. போடு, வேணும் இவளுக்கு. துர்கா எப்படின்னு உங்ககிட்ட நாங்க கேட்டோமா? யாருக்கும் தெரியாம அவ ரூம்ல முடியும் ஜாக்கெட்டும் புடவையும் எடுத்துட்டு வர சொன்னா அத செய்ய துப்பு இல்ல. இங்க வந்து துர்கா புராணம் பாடிட்டு இருக்கியா? உன்ன இவங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? உங்க பேச்ச நம்பி போனதுக்கு அந்த துர்கா பெரும்பாலியே என் காலை வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுட்டான். அங்க போனா அவ அடிக்கிறா, இங்க வந்தா இவ அடிக்கிறா. பாத்தீங்களா எல்லாரும்?
காவேரி அரைஞ்சதுக்கு அப்புறம் கூட துர்கா மேல இருக்கிற பாசத்துல எப்படி அழறான்னு பாருங்க. நேத்து வரைக்கும் அந்த துர்கா உனக்கு பகை, இன்னைக்கு உறவாயிட்டாளோ? இப்படி போச்சுன்னா இவ நமக்கு எதிரா கூட திரும்பிடுவா. பேசாம இவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். அகிலா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? வீணா சின்ன பொண்ணு, அவளுக்கு ஏதோ தோணி இருக்கு, அத சொல்றா. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. இத பாரு வீணா, பெரியவங்க மனசறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க. காரணம் இல்லாம இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துகிட்ட பெரியவரே, நீங்க வருத்தப்படாதீங்க. இப்படி உங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, இந்த வீணா இந்த விஷயத்தை செய்யலனா அதை யாராலையும் செய்ய முடியாதுன்னு அர்த்தமா? நான் இருக்கேன் பெரியவரே, நான் போய் எடுத்துட்டு வரேன். துர்கா ரூம்குள்ள தைரியமா போய் அவளோட முடியையும் புடவையையும் பிளவுஸையும் நான் எடுத்துட்டு வரேன். என்ன மீறி அந்த துர்கா என்ன செஞ்சு கிழிச்சறான்னு நானும் பாத்தறேன். போடி போ. நீங்க ஒவ்வொருத்தரா கிளம்பி வருவீங்கன்னு தான் அந்த குச்சியோட அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போனீங்கன்னா நல்லா வெளுத்து விட்டுருவா. நானாச்சும் தைப்பூசத்துக்கு அடிப்பிரதர்ஷனம் பண்ண மாதிரி நடந்து வந்தேன். நீங்க போனா பங்குனி உத்திரத்துக்கு பாத யாத்திரை நடந்து போன மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் பெரியவரே இவ்வளவு யோசனை? என்னையும் இந்த வீணா மாதிரி நினைச்சிட்டீங்களா? நான் துர்காவோட புடவையும் முடியையும் எடுத்துட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வேண்டாம். நான் சொல்றேன்னு வருத்தப்படாத காவேரி, உன்னாலையும் அது முடியாது. என்னடி ஜஸ்ட் மிஸ். அத்தக்காரி தப்பிச்சிட்டா. இல்ல, என்னால முடியும் முடியும் முடியும். என்ன நம்புங்க, நான் நிச்சயமா எடுத்துட்டு வரேன். அந்த துர்கா கண்ணுல மண்ணை தூவிட்டு அழுங்காம எடுத்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை அவ வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நானும் அவளான்னு ஒரு கை பாத்தறேன். இல்ல 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 இல்ல, நாம பண்ற முயற்சி துர்காவுக்கு தெரிஞ்சிட்டா அது பிரச்சனையில தான் போய் முடியும். இப்பதான் வீணா போயிட்டு வந்திருக்கா. திரும்பவும் நீ போனா துர்காவுக்கு நிச்சயம் டவுட் வந்துடும். அதனால நான் சொல்றபடி கேளுங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். நான் ரூம்ல இருக்கேன். துர்காவுக்கு எந்த சந்தேகமும் இல்லாம நான் சொன்னதை செஞ்சு முடிக்கணும். அண்ணே, கவலையை விடுங்கண்ணே, இதை நான் பாத்துக்கிறேன். காரியத்தை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேண்ணே, என்னை நம்புங்க. சரி ஜனா, பார்த்து பத்திரம். சரிங்க. ஓ,
துர்கா துர்கா என்ன திடீர்னு என்ன கூப்பிடுறாரு? என்னவா இருக்கும்? துர்கா 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 வரேங்கய்யா. ஓஹோ, என் தலைமுடி வேணும், அதுக்கு பிளானா? உங்களுக்கு இருக்குடி.